One Piece Netflix TV show review. 2023 ரிலீஸ் ஆன டிவி ஷோ அது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடும் ரஃப்லி அபவுட் 50 to 55 minutes. பேஸ்ட் ஆன் மாங்கா சீரீஸ் ஒன் பீஸ். மாங்கா சீரீஸ்னால் இட் இஸ் ஜாப்பனீஸ் காமிக்ஸ் ஆர் கிராஃபிக் நாவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜப்பானில் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஆர்ட் ஃபார்ம். 19th centuryலேருந்து இருக்குது இந்த மாங்கானா. 1950s they have published a lot of comics and graphic novels. இந்த ஷோ வந்து 94லேருந்து ஓடிட்டுருக்கு, இன்னும் ஓடிட்டுருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் comics in the manga series version as well as a show, as a TV show. மொத்தம் ஆல்மோஸ்ட் 1100 எபிசோட்ஸ் க்ராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் க்ளோஸ் டு 106 வால்யூம்ஸ் at this point of time. It is still going on. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து பயங்கர ரொம்ப ரிச் ப்ரொடக்ஷனு. ஆக்சுவலாக ஒரு எபிசோடுக்கு வந்து $18 million which is roughly 150 crores. நம்ம கல்கி தான் த லார்ஜஸ்ட் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் ஃபிலிம் மேட். அதுவே 600 crores தான். ஸோ 4 எபிசோடில் வந்து இவங்க கல்கி பட்ஜெட்டு சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு சீசனுக்கே வந்து இட் இஸ் லைக் மேக்கிங் 2 கல்கிஸ். அவ்வளோ ரிச் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருக்குது இதில். மங்கி டி லூஃபி கேரக்டரை ப்ளே பண்ணது வந்து இனாக்கி கோடாய். அவன் வந்து ஒரு மெக்சிகன் ஆக்டர். இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டர். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை பார்க்குறேன். இஸ் ஜஸ்ட் 21 years old. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி போல்ட் ஓவர் திஸ் பர்ஃபார்மன்ஸ். அவன் வந்து ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டராக வருவான். ஐ எம் பிரிட்டி ஷூர் அபவுட் இட். இந்த ஷோவில் வந்து விஎஃப்எக்ஸு, ஆக்ஷன்ஸ், கேரக்டரைசேஷன், கேஸ்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் ஜானரு, இந்த பைரட் ஜானரு, இல்லை ட்ரெஷர் ஜானர், அந்த மாதிரி ஷோஸ்லாம் பிடிக்கணும். இந்த ஷோ உங்களுக்கு டெஃபினட்டாக கண்டிப்பாக பிடிக்கும். நாமியா நடித்தவங்க வந்து எமிலி ரூடு. அப்புறம் அந்த ஜோரோ, அந்த மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மனாக நடித்தவங்க வந்து மெக்கன்யூ. அப்புறம் அந்த கோபி த மெரீனாக நடித்தவங்க வந்து மார்கன் டேவிஸ். கேஸ்டிங் வாஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் மங்கி டி லூஃபியாக இனாக்கி கோடாய் இஸ் ஜஸ்ட் ஸ்பெக்டாகுலர் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். மெயின் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மங்கி டி லூஃபின்னு ஒருத்தன், அவன் தான் மெயின் ஹீரோ. அவன் வந்து இஸ் கைண்ட் ஆஃப் காட் அ ரப்பர் லைக் ஆஃப் பாடி, எப்படி வேணால் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அப்புறம் செகண்ட் வந்து நாமின்னு ஒரு பொண்ணு. அவள் வந்து ஒரு கார்ட்டோகிராஃபர், ஒரு பெரிய தீஃபு. அப்புறம் தேர்டு வந்து ஜோரோன்னு ஒருத்தன். அவன் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன். அப்புறம் கோபின்னு ஒரு கேரக்டரு. அவன் வந்து வாண்ட்ஸ் டு பிகம் மெரின். இனிஷியலாக வந்து மங்கி டி லூஃபியோட இருந்துட்டு அப்புறம் மரீனா ஜாயின் பண்ணிடுவோம். அது ஒன்று. அப்புறம் சாஞ்சின்னு ஒரு கேரக்டர், ஒரு எக்ஸ்க்யூசிட் செஃப். இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் தவிர நிறையா சின்ன ஸ்மால் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மீ. சீசன் 2 இந்த வருஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீசனாக அது ஓடும் மினிமம். ஏன்னா ஒன் பீஸோட ஒரிஜினல் கான்டென்ட் இஸ் வெரி வெரி வாஸ்ட். நிறையா வெட்டுகள் இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்வாட் ஃபைட் இருக்கும். நம்ம சொல்லுவோம் வெட்டு 1 துண்டு 2ன்னு. ஒன் பீஸ் ஒரு துண்டு, ஆனால் செம்ம பீஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம்.